ஏன் திமுக ஆட்சி நல்ல ஆட்சி இல்லைன்றன்னா, கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க 40 வருஷம் எம்எல்ஏ, 50 வருஷம் எம்எல்ஏ, 4 முறை 5 முறை வந்து சிஎம்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல. அந்த மனிதன் தான் இறக்கின்ற போது சிஎம்மாகவே சாகணும் அப்படின்னு அந்த நெஞ்சு துடிச்சிருக்கும். கருணாநிதி அவர்களை எரித்திருந்தால் நம்ம ஊரெலாம் சொல்லுவாங்களே, எப்போ அந்த நெஞ்சு வெந்திருக்காதுப்பா அப்படின்வாங்களே. ஆமாம். அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரி ஈமை கிரியை பண்ணியிருந்தாங்கன்னா அவர் நெஞ்சு வெந்திருக்காது. ஏன்னா அவருடைய அவா முதல்வராக சாக வேண்டும், தமிழ்நாட்டு முதல்வராக நம்ம ஆகணும், 10 வருஷமாக நம்மளை இந்த ஜனங்க தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருங்க. அது வந்து ஒரு நல் வாய்ப்பாய், எதிராளிகள் பிரிந்திருந்தார்கள், என்ன காரணம்னாலும் சொல்லட்டும், ஏதோ ஒரு நல் வாய்ப்பாய் நிறைய பேர் சொல்லுவாங்க. வந்து சிஎம் பதவியை எதுவுமே ஸ்டாலின் கிட்ட கொடுத்தா அவர் பாக்கெட்டில் போட்டோன்னா கீழே விழுந்துடும், ஏன்னா அந்த பாக்கெட்டு ஓட்ட அது கூட அவருக்கு தெரியாது அப்படிலாம் கிண்டலும் கேள்வியாக பண்ணாங்க. சிலர் வந்து அவருக்கு கட்டம் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடக்கவே நடக்காதெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதையெல்லாம் கடந்து பலர் நம்பலை வந்துடுவாங்கன்னு. இதையெல்லாம் கடந்து அவர் வந்து முதல்வர் ஆகிறார். ஓட்டு சதவீதம் 3 அதெல்லாம் கூட விடுங்க, ஏதோ ஒரு பிராமணன் வந்து காசை வாங்கின்னு ஜெயிக்க வச்சான், அதை கூட விடுங்க. ஆட்சியை கைப்பற்றிட்டார், முதல்வர் ஆகிட்டார். உங்கள் அப்பா 10 வருஷம் உங்கள் அப்பாவால் முடியல, அவ்வளோ பெரிய அரசியல் சாணிக்கனால உங்களுக்கு முடிஞ்சதில்லை. கொஞ்சம் நாச்சம் இந்த மக்களுக்கு ஏற்ற விஷயங்களை செய்யணுமா இல்லையா?